நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். ஏசாயா 62:11. 12 வயது நிரம்பிய வேண்டல் பிலிப்ஸ் புகழ்பெற்ற சுவிசேஷகர் லைமன் பீச்சரை சந்தித்தார். பீச்சர் அந்த சிறுவனை குனிந்து உற்று நோக்கினார். பின்பு சிறுவன் வேண்டலை பார்த்து, மகனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமானவன், அவருக்காக வாழு என்று கூறினார். இந்த சிறுவன் வேண்டல் பிலிப்ஸ் தான் பிற்காலத்தில் அமெரிக்காவின் அடிமை முறையை ஒழிக்கும் புரட்சியாளர்களில் முன்னோடியாக விளங்கினார். அவர் புகழ்பெற்ற ஹார்வர்ட் சட்டக்கல்லூரியில் மாணவனாக சேர்ந்து சட்டம் பயின்று பின்பு பாஸ்டனில் சட்ட அலுவலகம் ஒன்றை திறந்தார். சமுதாயத்தில் தன்னுடைய நல்ல நிலையை துறந்து அரசியல் தலைவராகும் வாய்ப்புகளையும் இழந்து அடிமைகளின் விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். அடிமை ஒழிப்பு இயக்கத்தின் தலைவரான வில்லியம் லாய்ட் ஹாரிசன் என்பவரோடு இணைந்து அடிமை ஒழிப்பு குறித்து சொற்பொழிவாற்றினார். அதை குறித்து கைப்பிரதிகளை எழுதினார். த லிபரேட்டர் என்ற இதழில் அடிமை ஒழிப்பு குறித்து எழுதி தன் குரலை ஓங்கி ஒலிக்க செய்தார். பின்னொரு நாளில் வேண்டல் பிலிப்ஸ் தான் 12 வயது சிறுவனாக இருந்தபோது தன்னை குறித்து சுவிசேஷகர் பீச்சர் சொன்ன அந்த நாளிலே நான் என்னை குறித்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன் என்றார். பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை நாம் பிறரிடம் கூறினால் அவர்கள் நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சிறு வயதாய் இருந்தபோதே தேவன் அவரை அழைத்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது எரேமியா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றார். ஆனால் தேவன் அவரிடம், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கூறி அவரை உற்சாகப்படுத்தினார். எனவே எரேமியா மிக பெரிய தீர்க்கதரிசியாக உருவானார். இதை போலவே மோசேயின் வார்த்தைகள் யோசுவாவை வலிமையான ஒரு தலைவனாக மாற்றியது. பவுலின் வார்த்தைகள் தீமோத்தேயுவை பரிசுத்தமும் விசுவாசமும் நிறைந்த ஒரு இளம் ஊழியனாக உருவாக்கியது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவருடைய சீஷர்களை உருவாக்கியது. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளும் அநேகரை உருவாக்கும். ஆகவே ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவோம். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும் அநேகர் இந்த உலகத்திலே உருவாகட்டும். God bless you. Have a blessed week ahead.